சிறகடிக்க ஆசை சரியில்லை. டுடே பேசலில் நம்ம மெயினாக இருந்துட்டு முத்துக்கிட்ட போயிட்டு அமைதியாக இருங்க, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நம்ம அருண்கிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வேண்டாம், என்னை பார்த்தா உனக்கு என்ன பிரச்சனை பண்ண வந்த மாதிரி தெரியுதா மீனா, செல்வத்துக்காக பேச வந்தேன் அவையினோட நடுவில் எங்கள் அப்பாவை நடு ரோட்டில் நிப்பாட்டு நான் கொல்றேன்னு திமிரா வேற பேசிக்கிட்டு இருக்கான். நானும் எவ்வளோ விஷயத்துக்கு தான் பொறுமையாக போகிறது. ஏதோ நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோமே, அதனுடைய வாழ்க்கையை மட்டும்தான் நினப்புக்கு வந்து வந்து போகுது. அதனால தான் அவன் என்ன பேசினாலே பொறுமையாக போயிட்டுருக்கேன். ஆனால் என் அப்பா விஷயத்தில் தலையிட்டான், நான் மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறாரு. அதுக்கு அடுத்து தான் மீனாக இருந்துட்டு ஒரு வழியாக நம்ம முத்து வந்து சமாதானம் பண்ணிடுறாங்க. சீதா இருந்துட்டு இங்கே பிரச்சனையை முடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம், பிரச்சனையை ஆரம்பிக்கிறதுக்காக இல்லை. என் மாமா மேலே இருக்கிற கோவத்தை செல்வானா மேலே காட்டாதீங்க, அவர் ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. யார் அவன் பாவமா? அவனால தான் இன்னைக்கு நான் என் அம்மாவை இழந்துட்டு நின்றுட்டுருக்கேன். அது உனக்கு பெருசாக தெரியல. உனக்கு உன் மாமா குடும்பம் எதுவும் ஆயிடக்கூடாது அப்படிதானே? நாங்கள் எப்படி போனால் என்ன, ஒரு வேளை எல்லாரும் சேர்ந்து தான் திட்டம் போட்டு இப்படிலாம் பண்ணீங்களோ என்னமோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டோன்னே சீதா இருந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. நீங்கள் பேசினது அடிச்சினது எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கினேன், ஆனால் இந்த வார்த்தையை மட்டும் என்னால் ஏற்றுக்கவே முடியாதுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே அருண் இருந்துட்டு, ஓ மாமா அந்த பேச்சு பேசுகிறான், நீயும் நின்று வேடிக்கை தானே மட்டும் பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதோடு முடிச்சு